கலைஞரின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கால்நடை மருத்துவர்கள் கிராம பகுதிகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். கோட்டக்குப்பம் அருகே கரை ஒதுங்கிய வாரணாசி மாணவியின் உடல், மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சகோதரி புகார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை, காங்கிரசார் போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம், உருவப்படத்தை எரித்து அதிமுகவினர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். கால்நடை மருத்துவர்கள் கிராமப்புறங்களில் சென்று சேவை புரிய வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியின் 25வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கிய இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி 72 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். அப்போது ஆசியாவிலேயே சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றாக நமது கால்நடை மருத்துவக் கல்லூரி உள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த கல்லூரியில் இருந்து இதுவரை 1147 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் நல்ல பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கால்நடை துறையில் மருத்துவர் பணியிடங்கள் 33 வரை காலியாக உள்ளதாகவும் இதைவிட சிறப்பான பணிக்கு சென்று விடுகின்றனர் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் அதிக அளவு கால்நடை இருக்கும் என தெரிவித்த அவர், விவசாயிகள் கால்நடை மூலமாக வருமானத்தை ஈட்டுவார்கள் என்றும் இதனால் அவர்களுக்கு உதவியாக கால்நடை மருத்துவர்கள் கிராமப்புறங்களில் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கால்நடை மருத்துவக் கல்லூரியின் தரம் எத்தகையது என்பதற்கு ஆசியாவில் உள்ள பல நாடுகளில் இருந்து நமது கல்லூரிக்கு வருவதன் மூலம் நமது கல்லூரியின் தரம் குறித்து தெரிந்து கொள்ளலாம் என கூறிய அவர், புதிய கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், கால்நடைத்துறை ஆணையர் அபிஜித் மித்ரா, சொசைட்டி தலைவர் ராஜு, முதல்வர் செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த வாரணாசி மாணவியின் உடல் இன்று கரை ஒதுங்கியுள்ளது. இதனையடுத்து அவரது சகோதரி அடுக்கடுக்கான சந்தேகங்களை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் பிரமோத் சர்மா. இவரது மகள் சௌமியா. இவர் ஹரியானாவில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது திருச்சியை சேர்ந்த சித்தார்த் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். அப்போது சித்தார்த்தின் தாய் ஜெயந்தியுடன் சௌமியா பேசி பழகி வந்துள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் சித்தார்த் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே ஜெயந்தியும் சௌமியாவும் செல்போனில் பேசி கடந்த 22ஆம் தேதி ஜெயந்தி சௌமியாவை புதுச்சேரிக்கு அழைத்துள்ளார். ஆரோவில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் அறை எடுத்து தங்கிய இவர்கள் 2 பேரும் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி ஜெயந்தி சென்னைக்கும் சௌமியா பெங்களூருக்கும் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அன்று மதியம் ஜெயந்தி சென்னைக்கு சென்று விட்டார். சௌமியாவிற்கு பெங்களூர் செல்ல பேருந்து இரவில் இருந்ததால் கெஸ்ட் ஹவுஸ் வரவேற்பறையில் தங்கியுள்ளார். அப்போது கெஸ்ட் ஹவுஸ் ஊழியர் சுரேஷ் அதே ஓட்டல் அறையில் தங்கியிருந்த ஒரிசாவை சேர்ந்த மணிஷ், கணேஷ் ஆகியோருடன் கடற்கரைக்கு சென்றுள்ளார். கணேஷ் மட்டும் கடற்கரையில் அமர்ந்திருந்தார். மற்ற 3 பேரும் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது திடீரென்று எழுந்த ராட்சத அலையில் சௌமியா மாயமானார். இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியை தேடி வந்தனர். இந்நிலையில் மாணவியின் உடல் கீழ்புத்துப்பட்டு எதிரே உள்ள கடல் பகுதியில் மிதப்பதாக மீன் பிடித்து வந்த மீனவர்கள் நேற்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்று அதிகாலை மாணவி சௌமியாவின் உடல் மரக்காணம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூனிமேடு பகுதியில் கரை ஒதுங்கியது. உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே சௌமியாவின் சகோதரி போலீசில் ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் பெங்களூருவில் இருந்து சௌமியாவை ஏன் புதுச்சேரிக்கு ஜெயந்தி அழைத்தார், ஆரோவில் பகுதியிலேயே சௌமியாவை தனியாக விட்டுவிட்டு ஜெயந்தி ஏன் சென்னைக்கு அவசரமாக திரும்பினார், கடலில் குளிக்க சௌமியா ஆசைப்பட்டார், ஆனால் பக்கத்து அறையில் தங்கியிருந்த 2 ஆண் நண்பர்கள் அங்கு சென்றது ஏன், சௌமியாவுடன் 2 ஆண்களும் ஒன்றாக கடலில் குளித்தது ஏன், சௌமியா மட்டும் எப்படி அலையில் அடித்து செல்லப்பட்டார் என்று அடுக்கடுக்கான புகார்களை போலீசாரிடம் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட கோட்டக்குப்பம் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னரே மாணவி சௌமியாவின் மரணத்திற்கு காரணம் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறதா. இந்த சம்பவம் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செபி அமைப்பின் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், நாடு தழுவிய அளவில் ஜாதிவாரிய
மக்கள் கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, பெத்தப்பெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், நீலகங்காதரன், கார்த்திகேயன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இருந்து சாறை சாறையாக இருசக்கர வாகனம் மற்றும் வேன்களில் காங்கிரசார் வந்தனர். இதனால் மறைமலை அடிகள் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகம் எதிரில் புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்தீட்டு கொளுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில், எடப்பாடியை விமர்சித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் கோகுலாஷ்டமி விழா கொண்டாடப்பட்டது. மழலை குழந்தைகளை கொண்டு வண்ணமயமான பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் எல்கேஜி, யூகேஜி, முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் கிருஷ்ணர்களாகவும் ராதைகளாகவும் ஒப்பனை செய்து கொண்டு தத்தம் பெற்றோர்களிடம் வருகை புரிந்திருந்தனர். பள்ளி தாளாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். மழலை வகுப்புகளின் பொறுப்பாசிரியர் திவ்யா வரவேற்புரையாற்றினார். மேடையில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு பட்சணங்கள் வைக்கப்பட்டு விளக்கேற்றி பூஜை செய்யப்பட்டது. கிருஷ்ணர்கள், ராதைகள் அனைவரும் மேடையில் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு தீபாராதனையுடன் பூஜை செய்யப்பட்டது. மழலையர்கள் மாறுவேடத்தில் பேசியும் கிருஷ்ணலீலை நடத்தியும் கிருஷ்ணருக்கான பாடல்களுக்கு நடனமாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளி முதல்வர் சாந்தி நன்றி உரையாற்றினார். விழாவின் ஒரு பகுதியாக மழலையர்களின் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் மழலை நிகழ்வுகள் அனைத்தையும் ஆசிரியர்கள் லட்சுமி, பூவிழி, வர்ஷா, திவ்யா ஆகியோர் செய்திருந்தனர். சுகுணா, விஜயலட்சுமி, வேணு, இளவரசி, மோகன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். பாகூர் வண்ணாங்குளத்தில் கட்டணம் கட்டாத குடிநீர் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் குடிநீர் வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் வரி பாக்கியை செலுத்த வேண்டும், இல்லையென்றால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் ஆணையர் ரமேஷ் உத்தரவின் பேரில் வருவாய் ஆய்வாளர் முகமது கபீர் தலைமையிலான ஊழியர்கள் வண்ணாங்குளம் கிராமத்தில் வரி பாக்கி வைத்திருந்தவர்களின் குடிநீர் இணைப்புகளை அதிரடியாக துண்டித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஆர் அறக்கட்டளை சார்பில் முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. RM அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் முருகேசன் மற்றும் ஊழியர்கள் புதுவை ஹெல்பேஜ் இந்தியாவிற்கு சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அறக்கட்டளை சார்பில் அங்கு 40 மரக்கன்றுகள் நடப்பட்டது. பின்னர் நிர்வாக இயக்குனர் முருகேசன் மூத்த குடிமக்களுடன் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார். இதில் பழைய பாடல்களுக்கு மூத்த குடிமக்கள் பாடியும் நடனமாடியும் அசத்தினர். இதனைத் தொடர்ந்து RM அறக்கட்டளை சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. மூத்த குடிமக்களுக்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.
கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி எதிர்க்கட்சி தலைவர் சிவா உரியடித்து திருவிழாவை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அத்தி ஆனந்த ரங்கநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி உரியடி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் வண்ண வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட கிருஷ்ண பஜனையுடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் முன்பு நடைபெற்ற உரியடி திருவிழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு உரியடித்து சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உரியடித்து மகிழ்ந்தனர். முருங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் சீதா வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் அறிவழகன் சிறப்புரையாற்றினார். யாழ் தியேட்டர் ரிசர்ச் பவுண்டேஷன் அமைப்பு சார்பில் விழித்துக்கொள் நண்பாய் என்ற விழிப்புணர்வு நாடகத்தை அதன் அமைப்பாளர் கோபி தலைமையில் நடத்தப்பட்டது. ரோட்டரி கிளப் உறுப்பினர் கமலக்கண்ணன், ஜெயராமன், மகாலிங்கம், விஜயநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நாடகத்தினை பள்ளியை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் கண்டு பயன்பெற்றனர். பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயம் நாகை மாவட்டத்தில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆலய பெருவிழா மற்றும் கொடியேற்று விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பர். அதன்படி இந்த ஆண்டின் பெருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் புதுச்சேரி வழியாக பாத யாத்திரை செல்கின்றனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குறிப்பாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். 3 சக்கர வாகனத்தில் சிறிய தேர் போல அமைத்து அதில் மாதா சுரூபத்தை எழுந்தருள செய்து உடன் செல்கின்றனர். பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு வழிநெடுங்கிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உணவு வழங்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். புதுவை MSV பள்ளியில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் ஏராளமான மாணவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடங்களை அணிந்து பங்கேற்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மனுக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் கோகுலாஷ்டமி விழா கொண்டாடப்பட்டது. தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மனுக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவரும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், மனுக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான வெங்கடாஜலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் அனிதா வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் அனைத்து வகுப்புகளில் இருந்தும் மாணவர்கள் கிருஷ்ணனை போலவும் ராதையை போலவும் மிக தத்ரூபமாக ஆடை அலங்கார ஒப்பனையோடு வந்திருந்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணர் சிலைக்கு முன்பாக குழந்தைகள் புல்லாங்குழல் இசைத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் ராதை கிருஷ்ணர் நாடகமும் கோலாட்ட நடனமும் ஆடப்பட்டது. இது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மாணவர்கள் கிருஷ்ணரின் பிறப்பை குறித்து பாடல்களை பாடி வெளிப்படுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர்கள் செய்திருந்தனர். புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ரவிக்குமார் MP கவர்னரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். விழுப்புரம் MP ரவிக்குமார் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனை கவர்னர் மாளிகையில் இன்று சந்தித்து மனு ஒன்றினை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள், பூர்வீக ஆதி திராவிடர்கள் என்ற பாகுபாடு இருப்பதால் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லாமல் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடு சலுகைகளையும் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜிக்மரில் வசதி இல்லாத காரணத்தால் அண்டை மாவட்ட புற்றுநோய் உள்ளிட்ட உயர் வகை நோய்களுக்கு சிகிச்சை மறுக்கப்படுவதாக தெரிவித்த அவர், இதனால் கவர்னர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிக்மருக்கு கூடுதல் நிதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கால்நடை மருத்துவர்கள் கிராம பகுதிகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். கோட்டக்குப்பம் அருகே கரை ஒதுங்கிய வாரணாசி மாணவியின் உடல், மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சகோதரி புகார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை, காங்கிரசார் போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம், உருவப்படத்தை எரித்து அதிமுகவினர் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.